I am adaptable to new environment. I am adaptable to new environment. நான் புதிய சூழலுக்கு எளிதில் பழகக்கூடியவன். நான் ஒரு புதிய சூழலுக்கு இலகுவில பழகி கொள்ளக்கூடியவன். அந்த சூழல்ல ஒர்க் பண்ணக்கூடியவன். அந்த சூழல்ல மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடியவன். I am reliable and consistent in my work. I am reliable and consistent in my work. என்னுடைய பணியில் நம்பகமாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடியவன். என்னுடைய பணியில வேலையில நம்பகத்தன்மையோடையும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய ஒருவன் நான். இந்த விஷயங்கள் என்னதுக்காக சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதான். இது முக்கியமான சென்டென்ஸ். இந்த அமைப்பை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். குறிப்பா பேசிக்ல இருந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்றது ஒரு இன்டர்வியூ பேஸ் பண்ணியா இருக்கலாம். அது வெளிநாடு செல்றாக்களா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஜாப் இன்டர்வியூயா இருக்கலாம். எந்த இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உங்களை பற்றி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஜாப் இன்டர்வியூல சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்கள்ல நான் இன்றைக்கு சொல்லித்தரப்போற இந்த விஷயமும் இருக்கும். இந்த விஷயத்த நீங்க கிளீனா சொல்ல இல்லைன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் இன்டர்வியூல ரிடியூஸ் ஆகும். அது கன்ஃபார்ம். ஆகவே இந்த சப்ஜெக்டை நீங்க கட்டாயம் சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கான்ஃபிடென்ட்டோட ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணி அந்த இன்டர்வியூல நீங்கள் ஒரு ஃபுல் மார்க்ஸ் எடுத்து அந்த ஜாப்புக்கு நீங்க செலக்ட் பண்ணப்படுவீங்கன்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாங்க, தொடர்ந்து பாருங்க. இது மாதிரியான ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். நான் உங்கள் ராம். இது டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனல். இந்த மாதிரியான நல்ல காணொலிகளை பார்க்கறதுக்கு டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக சேரும். டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனல்ல ஏராளமான ஷார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பிரியோசனமான லாங் வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோக்களையும் பாருங்க. இங்கிலீஷை லேர்ன் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல பிரைட்டான ஸ்மார்ட்டான இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் என்ற பேர் எடுக்கிறதுக்கு இந்த காணொலிகள் உங்களுக்கு நிச்சயமாக உதவும். ஆகவே காணொலியை ஸ்கிப் பண்ணாங்க. கடனில் எண்ட்ல மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக நான் சொல்லித்தர போறேன். இப்ப நாங்கள் திரையில பார்க்குற ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்டான வேர்ட். ஒவ்வொரு வேர்டையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஒருவர் எப்படியானவர் என்று சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்ட். ஒரு இன்டர்வியூல போய் நாங்கள் நெகட்டிவா என்றைக்குமே பேசக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவா பேசணும். எங்களை பற்றி சொல்லிகளையும் நாங்கள் பாசிட்டிவான விஷயங்களை நிச்சயமாக சொல்லணும். சரிதானே? அதுக்காக இங்க நாங்கள் உங்களை பற்றி சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களுக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறேன். இந்த வேர்ட்ஸை ஒன்றும் வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இந்த வேர்ட்ஸை பயன்படுத்தி தான் பின்னுக்கு வர எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் தந்திருக்கிறேன். அதுக்காகத்தான் முன்னுக்கே உங்களுக்கு இந்த வேர்ட்ஸை பற்றி நான் சொல்ல போறேன். சரிதானே? ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் சரியான முறையில் கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதை பிறகு நீங்கள் சென்டென்ஸ்ல பயன்படுத்துங்க. உங்களோட இன்டர்வியூல நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிக்குள்ள இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்கள் ஒரு கிளீனான சப்ஜெக்ட் அவைகளுக்கு சொல்லக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. சரிதானே? ஸோ முதலாவது பாருங்க, டிசிப்ளின்ட். டிசிப்ளின்ட் என்று சொன்னா ஒழுக்கமான, அதாவது ஒழுக்கமானவன் அல்லது ஒழுக்கமானவள் ரெண்டையும் நாங்கள் சொல்லலாம். சரியா? ஒரு பாசிட்டிவான விஷயம், நேர்மையான நாங்கள் ஒழுக்கமானவன் சொல்லி இன்டர்வியூல சொல்ல போறீங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். என்ன, ஒருத்தரை அவர் நம்பணும், அவர் தன்ற விஷயத்த பாசிட்டிவா எப்பவும் நினைக்கணும். அடுத்த விஷயம் பாருங்க, ரிலையபிள், நம்ப தகுந்த. நான் உங்களுடைய ஜாப்புக்கு நம்ப தகுந்தவன். சரிதானே? உங்களுடைய கம்பெனிக்கு நான் நம்ப தகுந்தவன் அல்லது நம்ப தகுந்தவள் என்ற விஷயத்தை அவளுக்கு சொல்லணும். ஸோ இது இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. அடுத்த பாருங்க, கன்சிஸ்டன்ட், உறுதியானவன் அல்லது உறுதியானவள். ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருப்பேன். நான் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள எப்பவுமே உறுதியாக இருப்பேன். விட்டுட்டு விலக மாட்டேன், இடையில நிப்பாட்ட மாட்டேன். ஒரு ஜாப்பை நீங்க எனக்கு தந்தீங்கன்னா அந்த ஜாப்பில் நான் எப்பவுமே உறுதியா இருப்பேன் என்று சொல்றதுக்காக இந்த வேர்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த பாருங்க, ப்ரோஆக்டிவ். ஆல்ரைட், ப்ரோஆக்டிவ்ண்டா செயற்படுகின்ற, முன்னுக்கே செயற்படுகின்ற. ப்ரோஆக்டிவ்ண்டா முன்னுக்கே ஒரு விஷயத்துக்காக செயற்படக்கூடிய ஒருவரை தான் ப்ரோஆக்டிவ் என்று சொல்றது. ரைட், முன் செயற்பாடுள்ள ஒருவரை சொல்லுவோம். சரியா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கே அது வராமல், அது நடக்காமல், ஒரு புள்ளியான விஷயம் நடக்காமல் செயற்படக்கூடிய ஒருவர் தான் இந்த ப்ரோஆக்டிவ் என்று சொல்றது. சரிதானே? அடுத்தது பாருங்க, கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள்னா வசதியான ஒருவர். உங்களோட ஜாப்புக்கு நான் பொருத்தமானவன், வசதியானவன் என்று சொல்றதுக்கு, வசதியானவள் என்று சொல்றதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிதானே? ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, கேப்பபிள். கேப்பபிள் என்ன?
கேப்பபிள்ண்டா தகுதியானவன், தகுதியானவள், நான் இந்த ஜாப்புக்கு தகுதியானவன், சரிதானே. நான் இந்த விஷயத்துக்கு தகுதியானவன், இந்த வேலைக்கு நான் தகுதியானவன் என்று சொல்றதுக்காக இந்த வேர்டை பயன்படுத்தும். அடுத்தது டீடைல் ஓரியன்டேட்டட். டீடைல் ஓரியன்டேட்டட்னா தரவு சார்ந்த விஷயங்களை நான் கவனமாக இருப்பேன். சில கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா தரவுகள்ன்றது இம்பார்ட்டன்ட், தரவுகளை சரியான முறையில் சேமிப்பார்கள், தரவுகளை சரியான முறையில் கலெக்ட் பண்ணுவார்கள். ஏன்னா அப்போ அந்த விஷயத்தில் நான் அதாவது தரவு சார்ந்த விஷயத்தில் நான் எப்பவுமே சரியா நடந்து கொள்வேன் என்று சொல்றதுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, இது முக்கியமான விஷயம். ஓப்பன். ஓப்பன்ண்டா வெளிப்படையான, நான் வெளிப்படையானவன் அல்லது நான் வெளிப்படையானவள், எந்த விஷயத்தையும் நான் வெளிப்படையா நேர முகத்துக்கு முன்னுக்கு கதைப்பேன். ரைட். ஸோ ஓப்பன் என்று சொல்றது வெளிப்படையான, சரியான வெளிப்படையான ஒருவர். அடுத்தது பாருங்க அக்கௌண்டபிள். ரைட். அக்கௌண்டபிள்னா பொறுப்பானவன், பொறுப்பானவள். ஒரு ஜப்பு செய்யறதுக்கு உண்மையா இது முக்கியமானது. என்ன பொறுப்பா இருக்கிறது முக்கியமானது, ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்றது முக்கியமானது, ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுப்பேற்றுக் கொள்றது முக்கியமானது. ரைட். அக்கௌண்டபிள். அடுத்தது ஆர்கனைஸ்ட், ஒழுங்கு செய்கின்ற, எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு நீட்டா செய்யக்கூடிய ஒருவர் நான் என்று சொல்றதுக்காக இந்த வேர்டை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆர்கனைஸ்ட் என்று சொன்னா ஒழுங்கு செய்கின்ற, ஏதாவது விஷயத்தை சரியா ஒழுங்குபடுத்தி அந்த விஷயம் சரியா நடக்கக்கூடியதாக நடந்து கொள்ளக்கூடிய ஆள் நான் என்று சொல்றதுக்காக இந்த ஆர்கனைஸ்ட் என்று சொல்லலாம். அடுத்தது மோட்டிவேட்டட். மோட்டிவேட்டட் என்ன, ஊக்கம் உள்ள, எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் நான் ஒரு பாசிட்டிவான மைண்டோட இருப்பேன், எந்த விஷயத்தை நான் பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு செய்து முடிப்பேன், எந்த விஷயத்திலே நான் சுறுசுறுப்பா இருப்பேன், ஆக்டிவா இருப்பேன், மோட்டிவேட்டடா இருப்பேன், ஊக்கம் உள்ள ஒரு ஆளா இருப்பேன், சரிதானே. அந்த லேசியா இல்லாமல் ஒரு விஷயத்த சரி செய்வோம் செய்யாமல் விடுவோம் அப்படி நினைக்காமல் எல்லா விஷயத்தையும் மோட்டிவா எடுத்து டக்குன்னு செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஊக்கம் உள்ள ஒரு ஆள் என்று சொல்றதுக்காக இந்த வேர்டை நீங்கள் பயன்படுத்துங்க. முக்கியமான வேர்ட்ஸ் என்ன எல்லாமே. அடுத்த பாருங்க ரெஸ்பெக்ட்ஃபுல், மதிப்பளிக்கின்ற. எல்லா இடங்களையும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த மதிப்பளிக்கிற விஷயம். என்ன இந்த காலத்துல அநேகமா கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போற மாதிரி இருக்குது. இந்த எல்டர்ஸுக்கு மதிப்பளிக்கிறதா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு மேலே இருக்கிற வேலை செய்யற ஒருவருக்கு மதிப்பளிக்கிறதா இருக்கலாம், சக பணியாளர்களுக்கு மதிப்பளிக்கிறதா இருக்கலாம். எல்லா விஷயங்களுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுல. அப்ப நான் மதிப்பளிக்கக்கூடிய ஒருவர், நான் எல்லா விஷயங்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒருவர் என்று சொல்றதுக்காக நீங்கள் இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் என்ற வேர்டை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க முக்கியமானது கமிட்டட். ஒரு விஷயத்துல அர்ப்பணிப்புள்ள ஒருவர். என்ன அர்ப்பணிப்புள்ள ஒருவர் என்று சொன்னா நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலாம். ஐ ஆம் கமிட்டட் என்றா நான் அர்ப்பணிப்புள்ள ஒருவர், ஒரு விஷயத்தை நான் அர்ப்பணிப்போட செய்வன், விசுவாசத்தோட செய்வன், அதை எப்படியாவது செய்து முடிப்பேன் என்று சொல்றதுக்காக நீங்கள் இந்த கமிட்டட் என்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், சரிதானே. ஸோ அடுத்தது பாருங்க எந்தூசியஸ்டிக். எந்தூசியஸ்டிக்னு சொன்னா ஆவல் உள்ள, எந்தூசியஸ்டிக்ண்டா ஆவலா இருக்கிற ஒரு விஷயத்துல ஆவலா எல்லா விஷயம் நான் செய்வேன்னு சொல்லி ஒரு ஆவல்ன்றது என்ன, ஒரு ஆசை, அதாவது இந்த ஜாப்ல இப்போ விருப்பத்தோட செய்து முடிக்கக்கூடிய ஒரு விருப்பம். விருப்பத்தினுடைய மேன்மையான ஒரு சொல் தான் ஆவல். ரைட். இந்த விருப்பம் ஆகலும் மிக விருப்பமாக இருக்கிறது ஆவல்னு சொல்லுவோம். ஸோ ஆவலோட இருக்கிறேன். ரைட். நான் ஆவல் உள்ள ஒருவர், இந்த விஷயத்தை நான் ஒரு விருப்பத்தோடு செய்து முடிக்கக்கூடிய ஆள், அப்படியானக்கெல்லாம் ஒரு கம்பெனிக்கு தேவை. இப்படியான வேர்ட்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம், நிச்சயமா நீங்க அந்த ஜாப்புக்கு செலக்ட் பண்ணப்படுவீங்கன்றதான் உண்மையான விஷயம், சரிதானே. இந்த வேர்ட்ஸ் வரக்கூடிய சென்டென்சஸ் தான் நாங்கள எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு பார்க்க போறோம். இதை நாங்கள் எக்ஸாம்பிள பார்த்தா தான் இந்த வேர்ட்ஸ் எப்படி நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த வேர்ட்ஸை சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்தணும்ன்றது மேலே இருக்கிற பேட்டர்ன்ல நான் சொல்ல போறேன். பேட்டர்ன் தான் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கல ஈஸியா இந்த வேர்டு எல்லாம் பயன்படுத்தி நீங்க சென்டென்ஸை கிளியரா அந்த மெசேஜை சொல்லக்கூடியதாக இருக்கும் இன்டர்வியூல, சரிதானே. நீங்க சிம்பிளா பாருங்க, மேல தந்திருக்கிற அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது. ஐ ஆம் பிளஸ் அட்ஜெக்டிவ், அவ்வளவுதானே. ஐ ஆம் பிளஸ் அட்ஜெக்டிவ். ரைட். இப்போ நீங்கள் இந்த இருக்கிற எல்லா வேர்டையும் இதுல பயன்படுத்தலாம். ஐ ஆமோட பிளஸ் அட்ஜெக்டிவ் ஒன்று சேர்த்தீங்கன்னா சரி, சிம்பிள். ஐ ஆம் டிசிப்ளின்ட், நான் ஒழுக்கமான ஒருவர், சிம்பிளா சொல்றீங்க, சரிதானே. அதே மாதிரி அடுத்த பாருங்க, ஐ ஆம் ரிலையபிள். ஐ ஆம் ரிலையபிள், நான் ஒரு நம்ப தகுந்தவர். ரைட். நான் நம்பிக்கையான ஒருவர். ஐ ஆம் ரிலையபிள். ரைட். அடுத்த பாருங்க கன்சிஸ்டன்ட். ஐ ஆம் கன்சிஸ்டன்ட், நான் உறுதியான ஒருவர், எந்த விஷயத்திலே நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்றதுக்காக பயன்படுத்தலாம். இதுல இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் பயன்படுத்தி நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி அந்த பேட்டர்னை பயன்படுத்தி சென்டென்சஸை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் இப்ப சொல்லி தந்தது உங்களுக்கு வழங்கி இருக்கும். சிம்பிளா இந்த சென்டென்சஸை நீங்க கிரியேட் பண்ணி பேசக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி கொண்டு ஒரு சின்ன சென்டென்ஸா இன்டர்வியூல நாங்க பேசுறது அவ்வளவு பெரிய அளவில் என்ன செய்யாது, வேதா வராது. இதோட சேர்த்து நாங்கள் சில விஷயங்களை சொல்லணும். என்ன அதுக்காகத்தான் நான் கீழே என்ன செய்திருக்கிறேன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தர போறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க. அதை நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த சென்டென்சஸை சிம்பிளா கிரியேட் பண்ணி நாங்கள் இன்டர்வியூல பேஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்து ஒரு நல்ல ஜாப்புக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், சரிதானே. ஸோ காணொலி பிடிச்சிருந்தா காணொலியை லைக் பண்ணுங்க,
அதோட உங்களோட நண்பர்களோடையும் இந்த காணொலியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். ஓகே தானே? இப்போ உங்களுக்கு இந்த நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த வேர்ட்ஸையும் பேட்டர்னையும் பயன்படுத்தி சென்டென்சஸை எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட தரப்போகிறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கறதுனூடாக நீங்கள் 2 விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். ஒன்று, புதிய சென்டென்சஸை நீங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு போகலாம். அதே நேரம் இன்னொரு விஷயம், இந்த பேட்டர்ன் என்ன மாதிரி இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதனூடாக நீங்கள் புதிய சென்டென்சஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ எம் டிசிப்ளின்ட் இன் மீட்டிங் டெட்லைன்ஸ். ஐ எம் டிசிப்ளின்ட் இன் மீட்டிங் டெட்லைன்ஸ். காலக்கெடுவை பின்பற்றுவதில் நான் ஒழுக்கமானவன். ஒரு வேலையை உங்களுக்கு தெரியல, அந்த வேலையை குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு வேலையை தந்தாலும் அந்த கால நேரத்துக்குள்ள நீங்கள் செய்து முடிப்பீங்கள் என்று இன்டர்வியூல சொல்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. ஐ எம் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் அ டீம். ஐ எம் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் அ டீம். குழுவாக வேலை செய்ய நான் பொருத்தமானவன். இப்போ எல்லாருமே குழுவா வேலை செய்யறதுல பொருத்தம் இல்லாத ஆக்களா இருப்பினும், எல்லாருமே செய்ய மாட்டினோம். சிலர் எல்லாரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆக்களா இருப்பினும், நீங்கள் அப்படியான ஒருவர்னு சொல்லி அந்த இன்டர்வியூல வந்து உங்களை குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ டீமாக வேலை செய்கிறது தான் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். டீமாக வேலை செய்யக்கூடிய ஆக்களை தான் இந்த இன்டர்வியூல வந்து செலக்ட் பண்ணுறது அதிகம். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை பாயிண்ட் பண்ணி சொல்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் இப்படி சொல்லலாம். ஐ எம் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் அ டீம். ஒரு டீமில் வேலை செய்கிறதுக்கு நான் பொருத்தமான ஒருவர்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிதானே? ஸோ அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஐ எம் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் ப்ரெஷர் ப்ரொபோஷனலி. ஐ எம் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் ப்ரெஷர் ப்ரொபோஷனலி. நான் அழுத்தமான சூழ்நிலைகளை தொழில்முறை ரீதியாக கையாளக்கூடியவர். அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஈஸியாக கையாளக்கூடிய ஒருவர். இந்த ப்ரெஷரான சூழ்நிலைகள்லையும் அதை கையாளக்கூடிய ஒருவர் என்று சொல்றதுக்காக நாங்கள் இந்த சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ரைட்? ஒரு இன்டர்வியூல உங்களை பற்றி சொல்லிக்கல இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ எம் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் ப்ரெஷர் ப்ரொபோஷனலி. ரைட்? அழுத்தமான சூழ்நிலைகளை நீங்கள் ஈஸியாக கையாளக்கூடிய ஒருவர்ன்றதை நீங்கள் விளக்கமாக சொல்லுங்க. ஸோ அடுத்த விஷயத்தை பாருங்க. ஐ எம் டீடைல் ஓரியன்டட் இன் மை டாஸ்க். ஐ எம் டீடைல் ஓரியன்டட் இன் மை டாஸ்க். எனது பணிகளில் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒருவராக நான் இருக்கிறேன். விவரங்கள்னு சொன்னால் இந்த தரவுகள் என்ன, அந்த அறிக்கைகள், அந்த விஷயங்களில் நான் கவனமாக இருக்கிற ஒரு ஆள், அதில் முன்னுரிமை கொடுக்குற ஒரு ஆள்னு சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து உங்களோட இன்டர்வியூல உங்களை பற்றி சொல்லிக்கல நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். I am oriented in my task. So next என்னன்னு சொல்லி பார்ப்போம். I am open to feedback and improvement. I am open to feedback and improvement. நான் கருத்துக்களை ஏற்று மேம்பட தயாராக இருக்கின்ற ஒருவர். கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது இம்பார்ட்டன்டான விஷயம். யாராவது உங்களோட வேலையில் ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லிக்கல முதல் ஏற்றுக்கொள்ளணும். அதை நல்லதோ தவறோன்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு முன்னேற்றத்தை செய்யக்கூடிய ஒருவர்னு சொல்லி நீங்கள் உங்களோட இன்டர்வியூல உங்களை பற்றி சொல்லிக்கல கட்டாயம் சொல்லுங்க. ஸோ அடுத்த விஷயம் பாருங்க. ஐ எம் அக்கௌண்டபிள் ஃபார் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஐ எம் அக்கௌண்டபிள் ஃபார் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என் பொறுப்புகளுக்கு நான் பொறுப்பேற்பவன். அதாவது யாராவது ஒருவர் தங்களோட பொறுப்புகளுக்கு பொறுப்பேற்கணும். என்ன, சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களோட பொறுப்புகள்ல இருந்து விலகி கொண்டு போயிடும். ஏதாவது பிள்ளை விரைக்கல, ஏதாவது தவறு விரைக்கல, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேனும். அப்படியான ஒருவராக நீங்கள் இல்லைன்றதை உங்களோட இன்டர்வியூல நீங்கள் கட்டாயம் வெளிப்படுத்துங்க. அதனோட அவங்களுக்கு ஜாப் சான்சஸ் வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஐ எம் ஆர்கனைஸ்ட் இன் பிளானிங் மை ஒர்க். ஐ எம் ஆர்கனைஸ்ட் இன் பிளானிங் மை ஒர்க். நான் இந்த பணிகளை திட்டமிட்டு செய்கின்ற ஒருவர். அதாவது ஏதாவது வேலையை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செய்கிற ஒருவரை நாங்கள் இப்படி சொல்லுவோம். ஐ எம் ஆர்கனைஸ் இன் மை ஒர்க். நீங்கள் உங்களோட இன்டர்வியூல இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த சென்டென்ஸை பாருங்க. ஐ மோட்டிவேட்டட் டு அச்சீவ் டார்கெட்ஸ். கம்பெனியில் வேலை செய்கிறோம்னு சொன்னால் நிச்சயமாக டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறது முக்கியமான விஷயம். இலக்கு கொண்டு இருக்கும், இந்த இலக்கை அடைகிறது முக்கியமாக இருக்கும். அது காலாண்டு, அரையாண்டு, இறுதியாண்டு அல்லது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த காலப்பகுதிக்குள்ள அந்த விஷயத்தை நீங்கள் அடைஞ்சு கொடுக்கணும்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒருவர் 2 இன்டர்வியூலேயே சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ எப்படி சொல்லணும்? ஐ எம் மோட்டிவேட்டட் டு அச்சீவ் டார்கெட்ஸ். ஐ எம் மோட்டிவேட்டட் டு அச்சீவ் டார்கெட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதாவது உங்களுடைய அந்த டேலண்ட்டை ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட்? அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். ஐ எம் ரெஸ்பெக்ட்ஃபுல் இன் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ஐ எம் ரெஸ்பெக்ட்ஃபுல் இன் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். நான் தொழில்முறை தொடர்பாடல்களில் மரியாதையாக நடக்கக்கூடிய ஒருவர். இது முக்கியமானது. உங்களுடைய உயரதிகாரிகளோட அல்லது வேறு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களோட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கம்யூனிகேஷனில் இருக்கிறது
முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே? அது எங்களோட தொடர்பாடல அதிகரிக்கும். அதனூடாக அந்த கம்பெனியின் டார்கெட்ஸை அடையக்கூடியதாக இருக்கும். அதால அதை எதிர்பார்ப்பினோம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படி சொல்லலாம், ஐ ஆம் ரெஸ்பெக்ட்ஃபுல் இன் ப்ரொபோஷனல் கம்யூனிகேஷன்ஸ். சரி, அடுத்த விஷயத்தை பாருங்க. ஐ ஆம் கன்சிஸ்டன்ட் இன் மெயின்டைனிங் ஒர்க் குவாலிட்டி. ஐ ஆம் கன்சிஸ்டன்ட் இன் மெயின்டைனிங் ஒர்க் குவாலிட்டி. முக்கியமான விஷயம் என்ன? பணியின் தரத்தை தொடர்ந்து பேணுகின்ற ஒருவர். அந்த நீங்க வேலை செய்கிற வேலையினுடைய தரத்தை எப்பவுமே பேணக்கூடிய ஒருவரா நீங்கள் இருப்பீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட இன்டர்வியூல ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இம்பார்ட்டன்டான விஷயம். இதால உங்களுக்கு ஒர்க் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஐ ஆம் கமிட்டட் டு ஃபாலோவிங் கம்பெனி பாலிசிஸ். ஐ ஆம் கமிட்டட் டு ஃபாலோவிங் கம்பெனி பாலிசிஸ். நிறுவனத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுகின்றதில் அர்ப்பணிப்பாக செயற்படக்கூடிய ஒருவர். இது முக்கியமான விஷயம். என்ன? ஒரு கம்பெனியில நாங்கள் ஒர்க் பண்றோம்னா அந்த கம்பெனியின் விதிமுறைகளை பின்பற்றி நடக்கணும். அதுதான் அந்த கம்பெனியினுடைய முகாமைத்துவத்துக்கு விருப்பமாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஆல்ரெடி உங்களோட இன்டர்வியூல இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவைகளுக்கு விருப்பமாக இருக்கும். ஒர்க் சான்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ ஆம் கமிட்டட் டு ஃபாலோவிங் கம்பெனி பாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. ஐ ஆம் enthusiastic about contributing to the organization. I am enthusiastic about contributing to the organization. நிறுவனத்துக்கு பங்களிக்க ஆவலுடன் இருக்கின்றேன். முக்கியமான ஒரு விஷயம். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை ஸ்கில்ஸ். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை ஸ்கில்ஸ். என் திறமைகளில் எனக்கு தன்னம்பிக்கை உள்ளது. முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூவில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை ஸ்கில்ஸ். ஸோ அதே மாதிரி ஐ ஆம் கமிட்டட் டு டெலிவரிங் குவாலிட்டி ஒர்க். ஐ ஆம் கமிட்டட் டு டெலிவரிங் குவாலிட்டி ஒர்க். தரமான பணியை வழங்குறதுல நான் அர்ப்பணிப்பாக செயற்படுவேன். வேலையை நேர்த்தியா சரியா செய்யறதுல அர்ப்பணிப்போடு செயற்படுவேன்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. ஐ எம் கமிட்டட் டு டெலிவரிங் குவாலிட்டி ஒர்க். சரிதானே? குவாலிட்டியான ஒர்க்கை வழங்குறது யாரோ அவருக்கு நிச்சயமா சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூல சொன்னீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இன்டர்வியூல ஒரு முக்கியமான கேள்வி கேட்பினும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லி அந்த கேள்விக்கு இந்த மாதிரியான பதிலை நீங்கள் சொல்லிக்கல உங்களை பற்றி கம்பெனி ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த காணொலியில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருந்தேன். இன்டர்வியூவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்குள்ள உங்களை பற்றி சொல்கிறதுக்கு மிக முக்கியமான ஆன்சர் சிலவற்றை தந்திருந்தேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். அப்படி இருக்கும்னு சொன்னால் காணொலிக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த காணொலியை உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களுக்கும் இது மிகவும் பிரயோசனம் உள்ள ஒரு காணொலியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காணொலிக்கு அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வர இருக்கிறேன். அந்த காணொலியின் லிங்கையும் இதில் சேர்த்திருக்கிறேன். ஸோ அதையும் சென்று பாருங்க. அதனூடாக இங்கிலீஷை இன்னும் நீங்கள் அட்வான்ஸுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். காணொலிக்கு ஒரு லைக்கை போடுங்க. நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது எனக்கு மேலும் நல்ல காணொலிகளை பதிவிடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.